இந்த சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்றது. இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு பருக்கையும் ஒரு சிவத்திற்கு சமம். நீங்க அன்னாபிஷேகம் செய்த பிறகு சுவாமிக்கு பாருங்க எவ்வளோ அன்னம் அங்க சாத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு. அந்த ஒவ்வொரு அரிசியிலேயும் ஒவ்வொரு பருக்கையிலேயும் ஒவ்வொரு சிவத்தை நம்மால் காண முடியும். கோடி சிவலிங்க தரிசனம் அப்படிங்கிறது பல ஜென்ம பாவங்களை போக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த சோரை யார் ஒருவர் கண்ணார காணுகிறார்களோ அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் இடம் கிடைக்கும். முக்கியமா அரிசி வாங்கி நீங்க அங்க கொடுக்கலாம். அது ரொம்ப புண்ணியத்தை தரும். 1 கிலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதும், இல்லை 1/2 கிலோவாவது வாங்கி கொடுங்க, அதுவே போதும். பச்சரிசி வாங்கி சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு அன்னாபிஷேகத்துக்கு கோவிலில் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற சின்ன கோவிலாக இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு வேணுங்கிறதை நீங்கள் செய்யலாம்.